நாம் நல்லவங்களாக நடந்துக்கிட்டால் நமக்கு நல்லதே நடக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்னா, நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது வாய்க்கலைனாலும் கூட நம்முடைய எதிரிகள் மூலமாக கூட நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சாதுவான ஒரு மனிதர், சாதுன்னா பரமசாது, கோபமே வராது, ரொம்ப எளிமை விரும்பி எதையுமே ரொம்ப எளிமையாக செய்வார். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுனா ஓடி ஓடி போய் செய்வார். அதனால் தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைனாலும் அதையே போய் செய்வார். ஊரில் அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கான், பிழைக்க தெரியாதவன், அப்பாவி, எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். இவன் நல்லா பிழைக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா கோடிக்கணக்கில் சம்பாரித்து நம்மளை மாதிரி வசதியாக வாழலாம், பாரு கஷ்டப்படுறான் வாழ்க்கையில், அப்பாவி, ஏழை, எளியவன், அப்படி இப்படின்னு அவரை திட்டுறாங்க. ஆனால் நல்லவன். அங்கே ஒரு துறவி வந்தார், வந்து அவனை பார்த்தார். போய் பணிவான் நின்னா, எப்பா ஊரில் உனக்கு கெட்ட பேர் நிறையா இருக்குது, அதாவது பிழைக்க தெரியாதவன்ற பேர் தான் அப்பாவின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. குறுக்குத்தனமாக புத்தியை செலவு பண்ணி அதில் காசு சம்பாரித்து என்னெல்லாம் வரப்போகுது. அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இரு, உதவி பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு நன்மை கிடைக்கும், உன்னுடைய எதிரிகள் கூட உனக்கு நன்மையை செய்வார்கள் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணார். கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த நல்ல மனுஷன் இறந்துட்டார். காலமான உடனே நேராக மேலே போகிறார். அங்கே மேலே போனோடனே மேலே தேவலோகத்தில் இமிக்ரேஷன் செக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது உள்ளே நுழையும் போது அவருடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எவ்வளவு புண்ணியம் பண்ணார், எவ்வளவு பாவம் பண்ணார், எந்த பக்கம் இவரை குடியமர்த்தலாம் அப்படின்னு குடியமர்த்தல் பிரிவு ஒன்று இருக்குது. அது ஒரு ரிசப்ஷன் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க உட்காந்து எல்லா கணக்கு வழக்கையும் கரெக்டாக பார்க்கணும். அது கம்ப்யூட்டர் மாதிரியே ஒரு கருவியும் இருக்குது, செல்ஃபோனும் அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இவர் போய் மேலோகத்தில் போய் நின்னார், அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு முன்னாடி, ரிசப்ஷன் ஆஃபீஸர். அங்கே போய் நின்னோடனே வழக்கம் போல் எல்லா ஆஃபீஸ்லேயும் பண்ணுற மாதிரி அந்த அம்மா காதில் ஒரு செல்ஃபோனை வச்சு யார்கிட்டே பேசிக்கிட்டு, இவர் ஏறிட்டு கூட பார்க்கல. இவர் அப்படி பார்த்தோன்னே அப்படி இப்படின்னுச்சு, ஏதோ சர்ச் பண்ணிச்சு, கர்சரை அங்கிட்டு நகர்த்தி பாட்டுச்சு, கீபோர்டில் ஏதோ அடிச்சு, எல்லாம் அடித்து முடிச்சுட்டு நரகத்துக்கு போங்க அப்படின்ட்டுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அவர் அதுக்கெல்லாம் வருத்தப்படலை. எல்லாம் சொன்னாங்க, பெரிய மனிதர்கள்லாம் சொன்னாங்க, நிச்சயமாக உனக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும், அங்கே போய் நிம்மதியாக இருப்பேன்லாம் சொல்லித்தான் அனுப்பிச்சாங்க. ஆனால் நரகத்துக்கு அனுப்புகிறாங்களே, அவ்வளவு நன்மை செஞ்சு என்ன பண்ணுறது, போயிட்டார். போனால் அவர் வருத்தமே படலைங்க. அதுதான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம். அங்கே போனால் அங்கே நரகத்தில் இருக்கவன் பூரா கொடுமைக்காரனாக இருப்பான். அவனே அங்கே இருக்க பூதங்கள்லாம் வறுக்கும், எல்லாம் பண்ணும், பெரிய சாட்டையில் அடிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் இவர் போய் ஒவ்வொருத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார். எல்லாரும் முகத்துலேயும் சிரிப்பை வரவழைச்சார். எல்லாரும் சிரித்தாங்க இவரை பார்த்து, கருணையோடு இருக்க கற்றுக்கிட்டாங்க. ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக தழுவி அன்பை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதம் ஆனோடனே நரகத்தினுடைய தலைவன் ஒரு பூதம் இருக்கும்ல, அவருக்கு கடுப்பாயிருச்சு இவரை பார்த்தோன்னே. நம்ம வேலையை பூரா இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கானே, சேட்டை பண்ணுறவங்கெல்லாம் கூப்பிட்டு எண்ணெய் சட்டியில் வறுப்போம், அவன் மேலும் தகராறு பண்ணுவான், அடிப்போம், உதப்போம், எல்லாம் பண்ணுவோம்னா இவன் எல்லாத்தையும் நல்லவனாக மாற்றிக்கிட்டு இருக்கானே. இந்த நல்ல மனுஷனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த நரகத்தின் தலைவன் பூந்த நேராக இங்கே வந்துச்சு இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட, அந்த ரிசப்ஷனில் இருந்த அம்மாட்ட. என்னங்க, எதுக்குங்க இந்த ஆளை நரகத்துக்கு அனுப்பிச்சிங்க? இந்த ஆள் செய்கிறதெல்லாம் பார்த்தா இந்த ஆள் சொர்க்கத்துக்கு தான் ஃபிட்டு, இங்கே எங்கள் இடத்துக்கெல்லாம் ஃபிட்டு கிடையாது. அங்கே அவர் பாட்டுக்கு பார்க்குறாரு, ஒவ்வொருத்தரையும் பார்த்து சிரிக்கிறாரு. இவரை பார்த்தோன்னே எல்லோரும் நல்லவங்களாம் மாறுறாங்க. கனிவான பார்வை, கனிவான அணைத்தல், அடே அப்பா என்ன பிரமாதமாக இருக்குது, நானே மாறிடுவேன் போட்டிருக்க. அதனால் இந்த ஆள் அங்கே இருந்தால் லாயக்கு இல்லை, இங்கே தான் லாயக்கு. இவரை சொர்க்கத்துக்கே அனுப்பிச்சிருங்க, இல்லை நானே போகிற வழியில் சொர்க்கத்தில் தள்ளி விட்டுட்டு போயிடுறேன், அங்கே போகட்டும் அப்படின்னு கோபமாக பேசி இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த நரகத்தின் தலைவனே நரகத்துக்கு போயிட்டானான். இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, நாம் எவ்வளவு நல்லவங்களாக நடந்தாலும், நமக்கு எவ்வளவு கெடுதல் வாழ்க்கையில் வந்தாலும் கூட திரும்ப நல்லதே நடக்கும். கெட்டவர்களால் மூலம் கூட நமக்கு நன்மையே நடக்குங்கிறத தான் மேலோகம் வரைக்கும் கொண்டு போய் இந்த கதை நமக்கு சொல்லுது.
அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.